வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. எல்லாருக்குமே ஸ்கொயர் சப்பாத்தின்னு சொல்லக்கூடிய லேயர் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது செய்ய டைம் பிடிக்குங்கிறதுனாலேயே மேக்ஸிமம் யாரும் செய்ய மாட்டாங்க. அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோப் போட்டு கை கழுவ மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்பாத்தி உருட்டுற இந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணவும் மறந்துடாதீங்க. கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லா மாவையும் ஒரே சப்பாத்தியாக பெருசாக தீட போகிறோம். நான் இங்கே 1 கப் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரே பேட்சாக போடுறேன். நீங்கள் நிறையா பிணையிறதா இருந்துச்சுன்னா ஒரு 3-4 பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சப்பாத்தி அளவு திக்னஸில் தான் தேய்ச்சிருக்கேன். இந்த திக்னஸில் தான் தேய்ச்சிருக்கேன். இப்போது பெருசாக தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போது இதில் நம்ம பட்டர் சேர்க்குறோம். பட்டர் தான் சேர்க்கணுமானா இல்லை, நீங்கள் ஆயில் இருந்தாலும் ஆயிலும் சேர்த்திக்கலாம். நான் இங்கே அன்சால்டட் பட்டர், உப்பு சேர்க்காத பட்டர் தாங்க தேய்க்கிறேன். பட்டர் தான் தேய்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கிச்சனில் என்ன சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்ல மணமாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பட்டர் மேலே லைட்டாக திரும்ப கோதுமாவே தூவி விடுறேன். இப்போது மேலேயும் கீழேயும் மடித்து விட்டுறலாம். இப்போ திரும்பவும் இந்த இடத்துல பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே ஒரு சைடு அப்ளை பண்ணால் போதும், 2 சைடு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் லைட்டாக கோதுமை மாவு தூவிடலாம். இப்போது ஒன்று மேலே ஒன்று வச்சு மடித்து விட்டுறலாம். நடு பக்கத்துலேருந்து சைடு பக்கம் வரைக்கும் அமுத்தி விடுங்க. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பபிள்ஸ் அதிகமாக இருந்தாலும் சைடில் இதாயிடும். டோ கட்டர் இருந்தால் டோ கட்டர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நார்மல் கத்தியே போதும். சைடில் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்கொயர் சப்பாத்தி ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உருட்டியாச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உப்பி வருது.
சாஃப்டான லேயர் சப்பாத்தி. இந்த மாதிரி செஞ்சோன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம், சிரமமே படாமல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 4-5 லேயர் இருக்குது இதில். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு. சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இந்த லேயர் சப்பாத்தி குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.